ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நமஸ்தே. இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, பார்ட் 7 அதாவது நவீன் ஹிந்தி பரீட்சை புக்ல இருக்கக்கூடிய பாடம் 7 தான் பார்க்க போறோம். இதுல வந்து 2 பக்கமும் அதாவது ஒரு பக்கம் கேள்விகளும், ஒரு பக்கம் பதில்களும் இருக்கும். 2 பேர் ஒரு உரையாடல் மாதிரி. ஒருத்தங்க கேள்வி கேட்கறாங்க, ஒருத்தங்க பதில் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஆண்பால்ல இருக்கு. அதாவது மேல் பாய் வந்து இன்னொரு பாய் கிட்ட பேசுற மாதிரியான ஒரு உரையாடல். இப்ப பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. முதல்ல பார்த்தீங்கன்னா, தும் கவுன் ஹோ? தும் கவுன் ஹோ அப்டின்னா, நீங்க யாரு? அப்படிங்கிறது தான். தும் அப்டின்னா நீன்னு அர்த்தம். கவுன்னா யாரு? ஸோ, ஹோ அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல நம்ம தமிழ்ல பேசுறச்ச, நீ யாரு? அப்படின்னு வெறுமனே கேட்டா போதும். இங்கிலீஷ் இல்ல ஹிந்தியில பேசும்போது, ஹூ ஆர் யூன்னு போடுவோம். ஆர் யூஸ் பண்ணுவோம். அந்த மாரி தான் இந்த ஆர். யூ போடும்போது யூஸ் பண்ணுவோம். அதே மாரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா, மைம் லடுக்கா ஹூம். நீ யாராக இருக்கிறாய்? அப்படிங்கிற பொருள்ல வரும். நான் பையனாக இருக்கிறேன் அப்படிங்கிற பொருள்ல வரும். ஓகேங்களா? தமிழ்ல அந்த இருக்கிறேன் அப்படின்றத சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இதுல வந்து கண்டிப்பா சொல்ற மாரி இருக்கும். இங்கிலீஷ்லயும், ஹிந்திலயும் பார்த்தீங்கன்னா. तुम कौन हो? मैं लड़का हूँ. அடுத்து பாத்தீங்கன்னா, துமாரா நாம் கியா ஹை? உன்னுடைய பெயர் என்ன? தும்ஹாரா மா பாதி இருக்கிறதுனால இம்முன்னு படிக்கணும். தும்ஹாரா நாம் கியா ஹை? மேரா நாம் அசோக் ஹை. ஹைன்னு சொல்லுவாங்க. பேசும்போது உங்களுக்கு ஹைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மருவி ஹ அப்படிங்கிற மாதிரியான சத்தம் தான் கேட்கும் உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, தும்ஹாரா கர் கஹா ஹை? அப்படின்னா மேரா கர் காந்தி நகர் மே ஹை. அதாவது உன்னுடைய வீடு. தும்ஹாரா அப்படின்னா உன்னுடைய, கர்ன்றா வீடு, கஹாங் அப்படின்னா எங்கு, ஹைன்னா இருக்கிறது. உன்னுடைய வீடு எங்க இருக்கிறது? என்னுடைய வீடு காந்தி நகர்ல இருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். அடுத்து தும்ஹாரே பிதாஜி கா நாம் கியா ஹை? உன்னுடைய அப்பாவின் பெயர் என்ன? தும்ஹாரே அப்படின்னா நம்ம அப்பாவை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறதுனால தும்ஹாரே போடுறோம். ஓகேங்களா? அதே மாரி தும்ஹாரே அப்படின்னா பன்மைன்னு அர்த்தம். ஸோ அடுத்து கா நாம் கியா? பிதாஜி கா நாம். இப்ப அப்பாவோட பேர மட்டும் ஏன் இந்த கா யூஸ் பண்றோம்? ஏன் கே யூஸ் பண்ணலன்னா பேர் இல்லையா? பேருக்கான மரியாதை தேவை கிடையாது. ஆனா அப்பாவுக்கு மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதனால தான் வந்து தும்ஹாரே பிதாஜி கா நாம் கியா ஹை? மேரே பிதாஜி கா நாம் விஸ்வநாதன். வி ஷா பாதி இருக்கிறதுனால வ நாதன் ஹை. அடுத்து பாத்தீங்கன்னா, வே கஹாங் காம் கர்த்தே ஹை? வேனா அவங்க, கஹாங் எங்கு, காம் கர்த்தே ஹை வேலை செய்கின்றார். அப்ப வந்து இங்க வேனா அவங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பன்மையில அவர் அப்படின்றது மாரி வரும். அதே மாரி பன்மையில இங்க ஆரம்பிக்கும் போது நம்ம இங்க முடிக்கும் போதும் கண்டிப்பா பன்மையில தான் சொல்லணும். ஹை. வே கஹா காம் கர்த்தே ஹை? அவங்க எங்க வேலை பார்க்கறாங்க? வே தஃப்தர் மே காம் கர்த்தே ஹை? அவங்க பாத்தீங்கன்னா தஃப்தர், தஃப்தர்னா ஆபீஸ். வே தஃப்தர் மே காம் கர்த்தே ஹை? அலுவலகத்துல வேலை பார்க்கறாரு. அடுத்து தும்ஹாரி. தும்ஹாரின்னா உன்னுடைய. இப்ப அப்பாவ பத்தி பேசும்போது தும்ஹாரே, அம்மா பத்தி பேசும்போது தும்ஹாரி. பெண்பால் அப்படிங்கிறனால தும்ஹாரி வருது. ஆண்பால்ல மட்டும் தான் அந்த ரா, ரே மாறும். பெண்பால்ல வந்து தும்ஹாரி தான் வரும். ஆனா கடைசியில பார்த்தீங்க அப்படின்னும்போது நம்ம இங்க பெயர் யூஸ் பண்றோம். நார்மலா பெரியவங்கள பத்தி பேசும்போது பெண்பால் அப்படின்போது பன்மையில வரணும் அப்படின்னா, இங்க ஈ மாத்திராவும் கடைசியில ஹைங் அப்படின்னு முடிப்பாங்க யூசுவலா. தும்ஹாரி மாதாஜி கா? உன்னுடைய மாதாஜின்னா அம்மா. தும்ஹாரி மாதாஜி கா நாம் கியா ஹை? பெயர் என்ன? இங்க பாத்தீங்கன்னா, மேரி மாதாஜி கா நாம் கல்யாணி ஹை. ஸோ என்னோட அம்மா பேரு வந்து நாம். நாம் வந்து கல்யாணி ஹை. அடுத்து தும்ஹாரி சோட்டி பெஹன் கா நாம் கியா ஹை? உன்னுடைய சோட்டி. தும்ஹாரினா உன்னுடைய, சோட்டிங்கிறது சிறிய. அதாவது எங்கர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சிறிய. பெஹன்னா தங்கை. இப்ப தமிழ்ல வந்து சோட்டி பெஹன்னா ஒரே பேர் தங்கைன்னு வந்துரும். இதுல வந்து இளைய சகோதரி அப்படிங்கிற பொருள் வரும் ஆக்சுவலா. எங்கர் சிஸ்டர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கா நாம் கியா ஹை? அவங்களோட பேர் என்ன? மேரி சோட்டி பெஹன் கா நாம். இங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாலா ஹை. ஒரே நிமிஷம் பேஜை இன்னும் கொஞ்சம் நகர்த்திக்கலாம். ஓகே. சோட்டி பெஹன் கா நாம் மாலா ஹை. அடுத்து பாத்தீங்கன்னா, தும்ஹாரா ஸ்கூல் கஹா ஹை? உன்னுடைய ஸ்கூல் எங்க இருக்கு? மேரா ஸ்கூல் அண்ணா நகர் மே ஹை. என்னோட ஸ்கூல் அண்ணா நகர்ல இருக்கு. அதே மாரி தும் கித்னே சால் கே ஹோ? அதாவது கித்னே சால் கே ஹோன்னா ஹவ் ஓல்ட் ஆர் யூ? உனக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படிங்கிறது தான் பொருள். சால்னா ஆண்டுகள். தும் கித்னே சால் கே ஹோ? மைம் 11 சால் கா ஹூ. நான் வந்து 11 ஆண்டுகள். அதாவது 11 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பொருள் வரும். அடுத்து தும் கவுன் சி கக்ஷா மே பढ़ती हो? நீ எந்த கிளாஸ்ல படிக்கிறாய்? தும் கவுன் சி கக்ஷா மே பढ़ते हो? மைம் சட்டி கக்ஷா மே பढ़ता हूँ. 6th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து சட்டினா 6th, கக்ஷானா கிளாஸ். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா, தும் சபேரே அடுத்து இங்க இருக்கு. தும் சபேரே எக்ஸ்கியூஸ் மீ. தும் ஸ்கூல் கைசே ஜாத்தே ஹோ? நீ ஸ்கூலுக்கு எப்படி போற? தும் ஸ்கூல் கைசே ஜாத்தே ஹோ? மைம் ஸ்கூல் சாய்க்கிள் சே ஜாத்தா ஹூ. சாய்க்கிள் சைக்கிள்னு சொல்றது பாத்தீங்கன்னா, சா கா மாத்திரா வரும். சாய்க்கிள் சே ஜாத்தா ஹூ. நீ ஸ்கூலுக்கு எப்படி போறேன்னு கேக்குறாங்க. மைம் ஸ்கூல் சைக்கிள் சே அப்படின்னா சைக்கிள் மூலமாக போகிறேன் அப்படிங்கிற பொருள் வரும். தும் கித்தனே பஜே தும் சபேரே அதாவது நீ காலையில கித்தனே பஜே நிக்கல்தே ஹோ? நிக்கல்னா புறப்படுறது. மைம்ஸ் காலையில வந்து எத்தனை மணிக்கு புறப்படுறேன்னு கேக்குறாங்க. மைம் சபேரேனா காலையில 8 பஜே 8 மணிக்கு நிக்கல்தா ஹூம் புறப்படுறேன். அதே மாரி தும் கித்தனே பஜே
ஸ்கூல் பहुंचते हो ஸோ எத்தனை மணிக்கு ரீச் ஆகுறீங்க, போய் சேர்றீங்க அப்படிங்கிறது. பहुंचना போய் சேருதல். நீங்க எத்தனை மணிக்கு ஸ்கூல் போய் சேர்றீங்கன்னு கேட்குறாங்க. மைம் 8:30 பஜே. 8:30னா 8:30 மணின்னு அர்த்தம். 8:30 மணிக்கு ஸ்கூல் பहुंचता हूं ஸோ ஸ்கூலுக்கு போய் சேர்றேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து தும் கித்தனே பஜே கர் லௌட்தே ஹோ. லௌட்னா மீன்ஸ் திரும்ப வர்றது. தும் கித்தனே பஜே எத்தனை மணிக்கு, பஜேனா மணி, கர்னா வீடு, லௌட்தே ஹோ திரும்புகிறாய். மைம் 5 பஜே கர் லௌட்தா ஹூ. 5 மணிக்கு வீடு திரும்புகிறேன். தும் கித்தனே பஜே சே கித்தனே பஜே தக் கேல்தே ஹோ. நீ எத்தனை மணியிலிருந்து, தும்னா நீ, கித்தனேனா எத்தனை, பஜேனா மணி, சேனா ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம். இருந்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது. கித்தனே பஜே சே எத்தனை மணியிலிருந்து, கித்தனே பஜே தக் எவ்வளவு மணி வரைக்கும், தக்குன்னா வரைக்கும், கேல்தே ஹோ விளையாடுகின்றாய். மைம் 5:30 பஜே சே. 5:30 அப்படின்னா 5:30 மணியிலிருந்து 5:30 சாரி 6:30 பஜே தக் அதாவது 6 மணி வரைக்கும் கேல்தா ஹூ. இந்த வார்த்தை பெருசா இருக்கு, கொஞ்சம் நகர்த்தி காட்டுறேன். 6 பஜே தக் கேல்தா ஹூ. சோ என்ன சொல்றாங்க, 5:30 பஜே அதாவது 5:30 மணியிலிருந்து, சேனா இருந்து, 6:30 பஜே தக் அதாவது 6:30 மணி வரைக்கும், கேல்தா ஹூ விளையாடுகின்றேன். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, தும் கித்தனே பஜே சே கித்தனே பஜே தக் படுத்தே ஹோ. நீ எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரை படிக்கிறாய், படுத்தே ஹோனா படிக்கிறாய்னு அர்த்தம். மைம் 7 பஜே சே 7 மணியிலிருந்து 8 பஜே தக் 8 மணி வரைக்கும் படுத்தா ஹூ படிக்கிறேன். தும் ரோஸ் நீ தினமும், கித்தினி தேர் எவ்வளவு நேரம், டிவி தேக்தே ஹோ டிவி பார்க்கிறாய். மைம் ரோஸ் தோடி தேர் சிறிது நேரம், டிவி தேக்தா ஹூ சிறிது நேரம் டிவி பார்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து இந்த 7வது பாடத்துல இருக்கக்கூடிய பாடப்பகுதி. இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா புக் பேக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சப்தார்த் வார்த்தைகளும் அதுக்கப்புறம் வாக்கியமே இலக்கிய இதுவும் கொடுத்துருக்காங்க. கவுன்சி எந்த, அதே மாதிரி பஹுன்ச்னா அப்படின்னா சென்றடைதல் டு ரீச், லவுட்னா திரும்பி வருதல் டு ரிட்டர்ன், தஃப்தர் அலுவலகம் ஆபீஸ், மிதிவண்டி சைக்கிள், சாய்க்கிள் மிதிவண்டி. ஓகே, அதுக்கு அடுத்து கஹாங் எங்கே, வாக்கியமே பிரயோக் கீஜியே, பहुंचना சென்று அடைதல், யஹ ரேல்காடி கப் மதுரை பहुंचेगी. இந்த ரயில் வண்டி கப் எப்பொழுது, மதுரை பहुंचेगी போய் சென்றடையும் அப்படிங்கிறது கேள்வி. லவுட்னா திரும்பி வருதல், லவுட்னா டு ரிட்டர்ன். மாதாஜி சென்னை சே கப் லௌட்டி. அம்மா வந்து சென்னையில இருந்து எப்ப திரும்பி வந்தாங்க. அதே மாதிரி தஃப்தர் அலுவலகம். மேரி தீதி தஃப்தர் மே காம் கர்த்தி ஹை. என்னோட சகோதரி பாத்தீங்கன்னா தஃப்தர் அலுவலகத்துல வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறது தான் இது பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி பதில். படிங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தொடர்ந்து பார்க்கறதுக்கு ரமாக்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.